மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களோ இணைகிறார். திரு ஐயநாதன், இது விசிகாவுக்கு கடந்த தேர்தலை காட்டிலும் ஏற்றம், பட் ஆனால் அவங்க இரட்டை இலக்கத்துக்கு ஏமாற்றம் இல்லையா? ஏமாற்றம் அப்படின்றது பொதுவா இருக்கும். ஏன்னா நமக்கெல்லாம் நல்லா தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ரொம்ப ஆக்டிவா செயல்படக்கூடிய ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு கூடுதலா இடங்கள் அவங்க எதிர்பார்ப்பது தவறு இல்லை, கொடுக்கறதுலையும் தவறு இல்லை. ஆனா இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை என்ன சொல்றதுன்னா, நிறைய கட்சிகள் வந்துட்டாங்க, அதனால நாங்க இடங்களை குறைச்சிக்கிறோம், நாங்களே குறைச்சிக்கிறோம், அதனால மற்றவங்களும் குறைச்சிக்கிறாங்க குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 இடங்கள் கொடுத்திருப்பதை நான் வரவேற்கிறேன். ரிசர்வேஷன் வரவேற்கிறேன். ரைட். இப்போ காங்கிரஸ் கட்சி தாவேக்காவை காட்டி கூடுதலான இடங்களை பெற்றது. ஆனால் அந்த ஒரு பவர் பாலிடிக்ஸ், அந்த ஒரு பார்கென் பாலிடிக்ஸ் விசிகாவுக்கு இருந்தும் கூட அதே ஒரு வாய்ப்பு விசிகாவுக்கும் இருந்தது, அங்கேருந்து ஓவர்சோஸ் இருந்தது. ஆனால் அதை அவர் தொடக்க முதலே புறக்கணித்தார். அது ஒரு ஐடியாலஜிக்கல் பொசிஷன் எடுத்தார். பட் அது எடுத்திருந்தா இன்னும் கூடுதலா விசிகா வாங்கியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட பொசிஷன் சரின்னு நினைக்கிறேன். அது அது ஒருவேளை இடம் கூட கிடைச்சிருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி, சரி. பட் கிரெடிபிலிட்டி அடிபட்டு போயிடும்ல. ஒரு கட்சி பாசிசத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு கட்சி, அதுதான் என்னுடைய அடிப்படைன்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் போன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைமையை கொண்ட ஒரு கட்சி அப்படி ஒரு நிலையை எடுத்து ஒரு டில்லி டாலி அதில் அவங்க யாரும் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய நன்மதிப்பு போயிட்டு இருக்கும். அது தேவையில்லை. ஒரு 2 சீட்டுக்காக அந்த நன்மதிப்பை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது விஷயம், எந்த இடத்துக்கு அவர் தான் சொல்லிட்டாரு, நான் பேரத்தில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னுட்டாரு திருமாவளவன். இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்குறதுக்கு முன்னாடியே நாங்க எந்த இடத்துலயும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நாங்க பேரத்தில் ஈடுபட மாட்டோம்னு சொல்லிவிட்டாரு அவரு. எங்களுடைய விஷயம் இது டபுள் டிஜிட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்துக்கங்க அப்படின்ட்டு அது ஒரு ஸ்ட்ரகிளாவே அவங்க கொண்டு போலையே. பல முறை எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துற. 3வது விஷயம், இந்த நம்பர்ஸ் அவசியம் இல்லையா? அது அவங்களுடைய நீண்டகால இலக்கா சொல்றாங்க. ஆட்சியில அதிகாரத்துல கூடுதல் இடம் பங்கு அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு சர்க்கிளா பார்க்க முடியாதா? அதை இல்லைங்க, அவங்களுக்கு எங்க அந்த கூட்டணி ஆட்சி இல்லாத, அது ஒத்துக்காத 2 கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. கூட்டணி கட்சிகளுக்கு எதையும் தரக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்மளுடைய தமிழ்நாடு. இதுல எப்படி அவங்களுக்கு அதிகாரத்துல இடம் கிடைக்கும் போது இல்ல, ஒரே பகுதியில செல்வாக்கு கொண்டவங்க விசிகாவும் பாமகவும். பாமக இவ்வளவு பின்னடைவுக்கு பிறகும் கூட, அதாவது அவங்களுடைய அங்க மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் அன்புமணிக்கும் இடையே பிணைக்கு அது பிளவுக்கு பிறகும் கூட ஒரு 18ங்கிற நம்பரை பெறாங்க. விசிகா ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டை இதே அலையன்ஸ்ல கொடுத்து வருது. பட் அந்த அளவுல இவங்களால வளர முடியலங்கிறது அந்த கான்ட்ராஸ்ட் பார்க்கப்படும் தானே. ஒட்டுமொத்தமா நீங்க ஒரு கூட்டணியா நீங்க பார்க்கணும். இதுல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில செல்வாக்கோட இயங்கக்கூடியவை. அதை விட அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த மக்கள் செல்வாக்கோட இன்னைக்கு இருக்குது. ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகம் பெற்ற ஒரு கட்சியா இருக்குது. அதனால கடைசியில ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்றதை விட நீங்க அந்த வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்க பாருங்க. அந்த வாய்ப்பு யாருக்கு ஜாஸ்தியா இருக்குது? பாட்டாளி மக்கள் கட்சிக்கா, விடுதலை சிறுத்தைகளுக்கா? சோ அப்ப அந்த கூட்டணியினுடைய ஃபார்ச்சூன்ஸை பொறுத்து தான் இது இருக்குது. அந்த இடத்துல இவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த 8 இடம் அந்த 18 இடத்தை விட பெருசா தான் நான் நினைக்கிறேன். திராவிட நிரூபிக்கும். இப்ப இந்த குறைவா கொடுக்கிற இடங்கள்ல அவங்க கன்வின்ஸ் பண்றதா நாம் அறிவது, இங்க எம்எல்ஏங்க அங்க சீட்டுங்க, இங்க கொடுக்கறது ஒண்ணு இவ்வளவு பெரிய ஒரு வலுவான அலையன்ஸ் இருக்கிறதுனால நாங்க எம்எல்ஏ சீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதா நாம் அறிகின்றோம். ஆமா, இல்ல அப்படி இவரே சொல்லியிருக்காரு. ஐயா மருத்துவர் ராமதாஸே ஒரு முறை செல்வி ஜெயலலிதாவோட பகிர் வரும்போது, உங்களுக்கு இது மாதிரி 23 இடங்களை ஒதுக்கி இருக்கிறோம் போது 23 எம்எல்ஏக்களை கொடுத்துருக்குங்கன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னாரு அவரு. அதனால இது அரசியல் கடத்துல பேசக்கூடிய புதிய பேச்சு ஒண்ணும் இல்லை, ஏற்கனவே பேசப்பட்டதுதான். பட் இது இப்ப விசிகாவுக்கு இன்னமும் கூட கொடுத்திருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கும். தேமுதிக உள்ள வந்தது அப்படிங்கிறது அந்த ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கம்யூனிஸ்ட் குறைச்சிக்க விசிகா எதிர்பார்த்த ஏற்றத்தை பெறாம இருக்கிறதுக்கு அது அந்த டைனமிக்ஸை மாத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு பார்வை. அதாவது விசிகா அந்த வெற்றி வாய்ப்பை எதை இப்ப நீங்க சொன்னீங்களே, பாமகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய 2 எதிர் முனைகள் இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த சக்திகள். இதே மாதிரி தேமுதிகவும் அதே இடத்துல தான் இருக்குது. அதே சிதம்பரம், கடலூர், திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தர்மபுரி, இந்த மாதிரி இடங்கள்ல அந்த கட்சியும் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஒரு தொகுதிக்கு 3 to 5% இருக்குது. அப்ப என்ன பண்ணும் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு கட்சி, மேஜர் பார்ட்டி என்ன பண்ணும், வெற்றி வாய்ப்பை உறுதி பண்றதுக்கு அந்த கட்சியை அணுகி வர்றது அவசியம் அப்படின்ட்டு
அதனாலதான் திருமாவளவன் கூட அதை வரவேற்றாரு. அதை நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வரவேற்றாரு. ஏன்னா அது வந்துட்டு வெற்றி வாய்ப்பை வந்துட்டு கூடுதலா கொடுக்கும். அதனால வந்துட்டு அந்த மாதிரி ஒன்றத்தை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அந்தாண்ட பக்கம் பாத்தீங்கன்னா சிவகாசி, விருதுநகர் போன்ற பகுதியிலும் அதே மாதிரி தேமுதிக இருக்கக்கூடிய அந்த பலத்தை அங்கீகரிக்கிறது தானே ஒரு கூட்டணியினுடைய முதல் முயற்சி. பலத்தை வந்துட்டு வெற்றியை நோக்கி கொண்டு செல்றது தானே முக்கியமானது. அதனால தானே இவ்வளவு தானே வந்துட்டு அதிமுக பாஜக அணி கூட காத்துக்கிட்டு இருந்துச்சு. எனவே அதுல ஒண்ணும் பிழை இல்லை. அப்படி சேர்த்துக்கிட்டது எந்த தவறும் இல்லை. ஆனா சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா, இன்னும் அவங்களுடைய உண்மையான ஒரு பலத்துக்கு ஏற்ற அளவிற்கு அவர்களுக்கு இடங்கள் கொடுக்கப்படாமலே தட்டி கழிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.